Assalamualaikum and hi viewers, welcome to my channel Rihanna's Recipes. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குக் வித் கோமாளில அஸ்வின் செஞ்ச பனானா மல்புவா அப்படிங்கற ரெசிபி தான். எப்படி செய்யறங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். பனானா மல்புவா செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பழம் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த பழமா இருந்தா கூட எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இத நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் நம்ம 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பழம் எடுத்துறோம். அதுக்கு அளவா 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்துக்கறேன். கோதுமை மாவு எந்த கப்ல எடுத்தனோ அதே கப்ல நான் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கறேன். அதே கப்ல நான் இன்னொரு கப் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துட்டு தேவைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத விஸ்க் வச்சு இல்லாட்டி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கட்டி சேராம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கட்டி சேராம mix பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கறனால நான் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கறேன். நான் எடுத்துர்க்க பால் அளவு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 1.25 கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். இப்போ உப்பு வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா நான் சேர்த்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கனா ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறதுனால உப்பு ரொம்ப வேண்டியது இல்ல. வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கணும். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வெச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவு சக்கரை எடுத்துக்கறேன். சக்கரை எடுத்த அதே அளவு கப்ல வந்து 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கறேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கம்பி பதம் வரணும் அப்படிங்கற அவசியம் இல்ல. கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத தனியா எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு pan வெச்சிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் 3/4 கரண்டி அளவு நான் ஊத்திக்கிறேன். குட்டி குட்டியா இருந்தா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதனால நான் சின்னதா ஊத்திக்கிறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணா நீங்க ஒரு கரண்டி கூட ஊத்திக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ரெண்டு சைடு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ one side வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. சோ அதனால இத திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. இத வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்தி வெச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வெச்சிருக்க பனானா மால்புவாவை நான் அதுல சேர்த்துக்கறேன். இதுக்கு மேல நம்ம சக்கரை பாகு காய்ச்சி வெச்சிருந்தோம்ல அது வந்து இதுக்கு மேல ஊத்தி விட்டுக்கோங்க. இப்போ டெக்கரேஷனுக்காக நான் 2 பாதாமை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்ததை நான் சேர்த்துக்கறேன். இப்போ ரொம்ப டேஸ்டியான பனானா மல்புவா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பனானாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம வெளிய வந்து நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில மீட் பண்றேன். Thank you.